வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் பண்ணுறப்ப கரெக்டாக அது வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ அதை செட் பண்ண வாட்டி மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவே நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டனால நம்ம வந்துட்டு இதை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடலாம். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரேம் இருக்கும், ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஃப்ரேமில் அந்த பேக்ரவுண்டில் லைட்டாக அந்த ஒயிட்டும் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஃப்ரேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இது கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஃபோட்டோவை செட் பண்ண வாட்டி கீழே காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு இப்போ எப்படி மேலே செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ரேம்லேயும் செட் பண்ண வாட்டி கீழே ரீப்ளஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகாது, அதுக்கு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க, மேலே இருக்க ஃப்ரேமும் கீழே இருக்க ஃப்ரேமும் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி சைடில் அந்த பார்டர் அந்த ஒயிட்லாம் லைட்டாக தெரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி தான் கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 7 இல்லைனா 6 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. பார்டரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதோட சைஸ் அந்த இமேஜோட சைஸை லைட்டாக வேணுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அதை ஃபோட்டோவை கரெக்டாக எந்த ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி ஹார்ட் இமேஜஸ்ஸு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத கிராப் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் நம்ம நேம் இருக்கும், அதனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லேயர் இருக்கும், அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போது இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். சைடாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த எட்ஜில் செட் பண்ணுங்கள், அந்த ஒயிட்டோட எட்ஜில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இமேஜோட எட்ஜில் செட் பண்ணிட்டு கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த லேயரில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி இப்போ 2 இமேஜுமே அந்த இதே ஹார்ட் இமேஜை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம சென்டரில் அந்த இமேஜ் மேலே ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அது ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி டெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கான ஒரு சென்டென்ஸு, இதை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அதோட சைஸை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிவர்சரி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க.
கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த இடத்துல கீழே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மந்தோடது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜுக்கு சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ ஃபோட்டோ அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கிராப் ஐகானுக்கு போங்க. ஸோ அதில் அந்த ஹார்ட்டை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு ஆனிவர்சரியோ அந்த டேட்டு மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்றைக்கு வந்து ஆனிவர்சரியோ அந்த டேட் மேலே கரெக்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை எல்லாம் கரெக்டாக ஒன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். கரெக்டாக இது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எமோஜி வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை எமோஜி வேணுமோ அத்தனை எமோஜி ஆட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவை மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஓனாக நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்க மியூசிக்ஸ் வரும். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோவை நீங்கள் தனியாக எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் இருக்க வீடியோஸ் வரும். இதில் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அதை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நவம்பர் மந்த் காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதே நீங்கள் வேறு மந்த்துக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் குரோமில் வந்துட்டு வேறு மந்த்தை வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம வீடியோ செக்ஷன்லேயே போயிட்டு பாருங்கள். லேட்டஸ்ட் வீடியோஸில் ஏதாவது இந்த மாதிரி டைப்பில் வீடியோ இருக்கும். அதுலேருந்து கூட நீங்கள் வேறு ஏதாவது காலாண்டர் வேணுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை எல்லாரும் 1 by 1 ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ சூப்பராக வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.